லாஸ்ட் வீக் டைமே போகல. சரி சுற்றி பார்க்கலாமேன்னு ஒரு பிளானே இல்லாமல் பிளானை போட்டு நம்ம போன இடம் தான் கத்திப்பாரா ஜங்ஷன். நார்மலாகவே பஸ்ஸு சரியான கூட்டமாக இருக்கும். நான் போன நேரமாக என்னென்னு தெரில, பஸ்ஸில் ஒரு ஆளை கூட காணோம். டிரைவருக்கு பின்னாடியே விண்டோ சீட் வேறு கிடச்சிது. ஏறி உட்காந்துட்டு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே கத்திப்பாரா வந்துடுச்சு. அங்கே போய் பார்த்தா டிவிகே மாநாடு மாதிரி சரியான கூட்டங்க. யாருக்காச்சும் வெட்டிங்கா இல்லை ஏதாவது ஹீரோ என்ட்ரி எதுவும் இருக்கா? அட இல்லைங்க, நம்ம டியூன்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பேண்ட் ஃப்ரீயாக மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறாங்க. ஃப்ரீன்னு சொன்னோன்னே என் வயிற்றுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வாசிச்சுங்க. சரியாக 7 to 10 மணி வரைக்கும் அந்த கான்சர்ட் நடந்ததுங்க. அங்கே போயிட்டு அவங்க பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹம்மிங் எதுவும் கொடுத்துடாதீங்க. திடீர்னு உங்ககிட்ட கொண்டு வந்து மைக்கை நீட்டிடுவாங்க. இன்னொரு சாங் பண்ணால் நல்லா இருக்குமே, இன்னொரு சாங் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மணி 11 மணி ஆயிடுச்சு. ஃபைனலி பசிக்குதுன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு தேடி பிடிச்சி ஒரு சின்ன பீஸா கடையை கண்டுபிடிச்சி சூடான பீஸாவும் கூலிங்கான கோக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பீஸாக்கும் கோக்குக்கும் சரியான காம்போ. சின்ன கடையாக இருந்தாலும் டேஸ்ட்டு ஃபாரின் லெவலில் இருந்துச்சு. சுட சுட சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு. முன்னாடி நிறையா கடையில் பீஸா சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட் இருந்ததில்ல. லாஸ்ட்டாக கிளம்பும்போது ஒன்று நினச்சேன், அடுத்த டைம் வரும்போது பிளான் பண்ணிட்டு வரணும்னு. ஆனால் நானும் என் பிளானும் சந்திக்கிறதே ரேரு ப்ரோ.